வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய லைக்ஸ் கொடுத்துருக்கீங்க, கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த நீங்க போட்டோஸ் காமிக்கிறது தெரிய மாட்டேங்குது, அதனால நீங்க அதை சரியா காமிங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. கண்டிப்பா அவர் சொல்றது கரெக்டு தான். அதை கண்டிப்பா அந்த பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் காமிக்கும் போது சரியா காமிக்கிறேன். ரொம்ப நன்றி அந்த சப்ஸ்கிரைபருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான பதிவு. என்ன பதிவுன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ. இன்னைக்கு உலகம் ஃபுல்லும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி தான் பண்றாங்க. அந்த ஏஐ டூல்ஸை வச்சு நிறைய விஷயங்கள் வெளியில வருது. அதுல வந்து 6/2/2020 டைம்ஸ் ஆஃப் இந்தியால பாத்தீங்கன்னா, முக்கியமா ஏஐ வந்து ஃபேக் பிரிஸ்கிரிப்ஷனை வந்து ஜென்ரேட் பண்ணி இதை வச்சு மருந்துகள் வந்து பேஷண்ட்ஸ் வாங்குறாங்க. அது வந்து ரொம்ப தவறுன்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியால சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி பேண்ட் நிம்லிசிட், அப்புறம் வந்து அல்ஃப்ராக்ஸ், அரித்ரோமைசின், இதெல்லாமே வந்து பிரிஸ்கிரிப்ஷன் டாக்டர்ஸ் எவ்ரி 3 months 6 months எழுதி கொடுத்து வாங்கணும். அதை வந்து வரல. இதுல என்ன ஒண்ணுன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் நேம் வராதனால டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ஃபேக் பிரிஸ்கிரிப்ஷன் கண்டுபிடிச்சி பண்ணிட்டாங்க. டெக்னாலஜி வளர வளர அதை சரியா நம்ம பயன்படுத்தினாதான் நல்லது. அதை நம்ம வந்து சரியா பயன்படுத்தல. அதனால இப்போ அந்த ஃபேக் பிரிஸ்கிரிப்ஷன், அதனால வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி எங்க ஜன்னஸ்ருதி வேறுபட்ட ஜன்னஸ்ருதி ஸ்டோர் உங்களுக்கு தெரியும். அதனால நாங்க ரொம்ப மைன்யூட்டா தான் பண்றோம். இந்த மாத்திரையெல்லாம் வந்து பேஷண்ட்ஸ்க்கு உள்ள மாத்திரை, தூக்க மாத்திரை, பெயின் கில்லர், இந்த மாதிரி உள்ளது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். தயவுசெய்து நீங்க வந்து வியூவர்ஸ் வந்து இதை ஒரு சீரியஸ் மெசேஜா நீங்க எடுத்துக்கணும். இன்னொரு மெசேஜ் மெடிக்கல் சம்பந்தப்பட்டது. நெல்லையில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் பேர் இந்த இதுல இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு குழந்தை டெலிவரி ஆனவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்டமன்ல. அதுக்கப்புறம் 2023 அந்த அப்டமன்ல சிவியர் பெயின் வந்துட்டு இருக்கு. அவங்க வந்து அதே ஹாஸ்பிட்டல்ல போயிருக்காங்க, பெயின் கில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட், அதாவது ஏதோ ஒண்ணு அந்த வயிற்றுக்குள்ளுக்கு வச்சு அவங்க தச்சுட்டாங்க போல. அதுக்கு அவங்க வந்து போராடி கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டு 5 lakhs காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் பேர் போட்டிருக்காங்க. சில பத்திரிகைகள் வந்து ஹாஸ்பிட்டல் பேர் போடுறாங்க, பேர் போடல. இதுல வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பேரே போட்டிருக்காங்க. அதை நீங்க வியூவர்ஸ் இதுல பார்க்கலாம். ஸோ அதனால ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த மாதிரி நிறைய மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் மட்டும் மீடியேஷன்ல வராது அப்படிங்கறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த மீடியேஷன் ஆக்ட்ல. ஏன்னா நான் ஒரு மத்தியஸ்தருங்கிறதுனால இந்த விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஸோ மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் வந்து வராது. இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தயவுசெய்து வியூவர்ஸ் இதை நிறைய ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம்.